كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله. மக்களுடைய பயனுக்காக தோற்றுவிக்கப்பெற்ற நீங்கள் மிகச்சிறந்த கூட்டத்தினராவீர்கள். நீங்கள் நன்மையை ஏவுகின்றீர்கள், தீமையிலிருந்து தடுக்கின்றீர்கள், மேலும் அல்லாஹ்விடம் நம்பிக்கை கொள்கின்றீர்கள். ஜகாத் கடமையாக்கப்பட்டுள்ள செல்வங்கள் என்னென்ன, மேலும் வழங்கப்பட்ட அந்த ஜக்காத்தை எங்கு சேகரிக்க வேண்டும், எங்கு கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி தயவு செய்து தாங்கள் கூறுங்கள். எந்த செல்வத்திலிருந்து ஜக்காத் வழங்க வேண்டுமோ அது இரண்டு வகைப்படும். அதில் ஒன்று வெளிப்படையாக தெரிந்துவிடும். அதில் யாரிடம் உதாரணத்திற்கு கால்நடைகள் இருக்கின்றனவோ, இதில் எருமை இருக்கின்றது, மாடு இருக்கின்றது, ஆடு இருக்கின்றது, ஒட்டகம் இருக்கின்றது, செம்மறி ஆடுகள் இருக்கின்றன, இதில் ஜக்காத் வழங்குவது பொறுத்த மட்டில் இறை போடப்படாத வெளியே சென்று மேய்ந்து வரும் கால்நடைகள் வருகின்றன. இரண்டாவது வயல் போன்றவை, உதாரணத்திற்கு கோதுமை, கிஷ்மிஷ் போன்றவைகள். பிறகு தொழிற்சாலைகள் போன்றன, உதாரணத்திற்கு தாது கனிமங்களின் தொழிற்சாலைகள். சில இவ்வாறானவற்றில் அரசாங்கத்தின் கட்டுப்பாடுகள் இருக்கின்றன என்று நினைப்பதுண்டு. ஆனால் ஒரு சில இடங்களில் நாம் பார்த்திருக்கிறோம். உதாரணத்திற்கு சிராலியோன் போன்ற இடங்களில் அங்கு மக்களின் வைரத்தின் தொழிற்சாலைகள் இருக்கின்றன. அங்கிருந்து வைரங்கள் வெளியேற்றப்படும் பல்வேறு சிறு சிறு கம்பெனிகள் இருக்கின்றன. அவைகள் அரசாங்க கட்டுப்பாட்டில் இல்லாதவையாக இருக்கின்றன. அங்கிருந்து ஏதாவது கனிமங்கள் வெளியேற்றப்படுகின்றன. மேலும் வியாபாரத்தில் போடப்பட்டுள்ள தொகைகள் இவை யாவும் வெளிப்படையான செல்வங்கள் ஆகும். மற்ற அனைவருக்கும் வெளிப்படையாக தெரியும். மற்றொரு செல்வம் உட்படையான மறைமுகமான செல்வங்கள் ஆகும். யாரிடம் தொகைகள் இருக்கின்றனவோ அல்லது பேங்கில் கிடைக்கின்றதோ அது யாருக்கும் தெரியாது. என்னிடம் எவ்வளவு தொகைகள் உள்ளன, எனது பேங்கில் எவ்வளவு உள்ளன, அந்த தொகைகள் செலவு செய்வதற்கு தகுதியானதா அல்லது நான் வெறுமன வைத்துள்ளேனா என்பது யாருக்கும் தெரியாது. இவ்வாறு நகை நட்டுகள், உதாரணத்துக்கு தங்கம், வெள்ளி போன்ற மனிதன் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் நகைகள். எனவே இது இருவேறு செல்வங்கள் ஆகும். இதில் வேறுபட்ட விகிதாச்சாரத்தில் ஜகாத் பொருந்துகின்றன. ஆக அடிப்படையான விஷயமானது தற்போது மதிப்புக்குரிய சகீர் சாப் கூறியது போன்று ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் அந்த சம்பவம், அதாவது ஒருவரிடம் ஓர் ஆட்டுக்குட்டி இருந்து அதற்கு ஜக்காத் பொருந்தி இருந்தும் கொடுக்கவில்லை என்றால் நான் அவருடன் போர் செய்வேன் என்ற சம்பவமாகும். எனவே அடிப்படையில் ஜக்காத் என்பது காலத்தின் ஹலிஃபாவின் உரிமையாகும். நாம் சூரா நூரின் ஆயத் இஸ்திக்லாஃப் வாசித்தோம் என்றால் அதற்கு பிறகு அல்லாஹ் இவற்றையே கூறுகின்றான். யாரிடம் நான் இஸ்திக்லாஃபிற்கான வாக்கு கொடுத்திருந்தேனோ, அதாவது நம்பிக்கையாளர்கள் மற்றும் நற்செயல்கள் ஆற்றி வருபவர்கள், அவர்கள் அதற்கு பிறகு தொழுகை நிலைநாட்டுவார்கள், ஜக்காத் வழங்குவார்கள் மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள் என்று வந்துள்ளது. எனவே ஜக்காத் என்பது அடிப்படையில் அதனின் கட்டமைப்பு இஸ்லாத்திற்கு உரியதாகும். எங்கு இஸ்லாம் கட்டமைப்பு நிறுவப்பட்டுள்ளதோ, ஹிலாஃபத் வடிவில் உள்ளதோ, அதை விடுத்து வேறு கட்டமைப்பு இருக்க முடியாது. எனவே ஜக்காத் அங்குதான் கொடுக்கப்பட வேண்டும், வேறு எங்கும் கொடுக்க முடியாது. இதில் ஒரு விஷயம் என்னவென்றால், ஒருவருக்கு நிலம் இருக்கிறது என்றால் அதில் அரசாங்க வரி நிர்ணயித்திருக்கிறது என்றால் அந்த வரியை ஒருவர் வழங்கி கொண்டு வருகிறார் என்றால் பிறகு அந்த அரசாங்கத்திற்கு கொடுக்கப்படும் பதின்மை வரி ஜகாத் செல்வத்தின் அமையும் பதின்மை வரியை விட அதிகமாக இருந்தால் பிறகு அதில் ஜகாத் கட்டாயமில்லை. அதற்கு குறைவானதாக இருந்தால் பிறகு அதில் இருக்கும் மீத பகுதியை ஜமாத் கட்டமைப்பிற்கு, கிலாஃபத் கட்டமைப்பிற்கு வழங்க வேண்டும். பாக்கி அனைத்து வகையான தொகையையும் அது அடிப்படையில் खिलाफतिन उरिமையாகும். அது खिलाफத்திற்கே செல்கின்றது.